ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லெசனுக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த லெசனுக்குள்ளே நம்ம போகலாம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த லெசனுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த செஷனை ஆசீர்வதிங்க. இந்த செஷன் ஆண்டவரை நடத்துறதுக்கு ஆண்டவரை உதவி செஞ்சுருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் கூடயே நீங்கள் இருந்த ஆண்டவரை இதை எங்களுக்கு புரிய வைங்க கர்த்தாவே. சொல்லிக் கொடுக்குற எனக்கும் அப்பா, கேட்குறவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உமது நாமம் மட்டுமே மகிமைப்படணும் கர்த்தாவே. நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் ஹெல்ப் பண்ணுங்கள். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம லெசனில் படிக்க போகிறது என்னென்னா, ரொம்ப வியர்டான டாப்பிக்கு. இந்த டாபிக் கேபிள்லாம் ஒரு லெசனாக நடத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்டில் வரும். நம்ம எத்தனையோ கேபிள்ஸ் பார்த்துருப்போம். சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாம்பு மாதிரி லைனாக ஓடும். என்றைக்கும் நம்ம கேபிளை பற்றி பெருசாக நம்ம ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டதே கிடையாது. கரெக்டு தானே? ஏதோ ஒரு கேபிளை வாங்கினோமா, ஜாயின் பண்ணோமா, வேலையை பார்த்தோமா, அது சவுண்ட் பண்ணுதா, அதுதான் நமக்கு தேவை, அவ்வளோதான். நம்ம என்றைக்கும் கேபிளை பற்றின ஒரு பெரிய அக்கறை எப்போவுமே காட்டினதே கிடையாது. நானும் இப்படி தான் இருந்தேன் கேபிள்ஸை படிக்கிற வரைக்கும். ஸோ ஒன்ஸ் நான் கேபிள்ஸை பற்றி படித்ததுக்கப்புறம் தான் இப்போது நான் எந்த கேபிள் வாங்கினாலும் இல்லை எந்த கேபிளை நான் ஜாயின் பண்ண போனாலும் நான் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு 10-15 செகண்டு கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டு, இது என்ன கேபிள், இந்த கேபிள் இதுக்கு பயன்படுத்தலாமா, இந்த கேபிள் நல்ல குவாலிட்டி கேபிளா, இதில் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 செகண்ட் இப்போ நான் நிதானிக்கிறேன். இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்களும் நிதானிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ கேபிளில் என்ன அப்படி விஷயம் இருக்குது, எதுக்கு கேபிளுக்கு இவ்வளோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் சின்ன வயசுலையோ இல்லை இப்போ கூட ஃபோன் பேசிகிட்டே டிவி பக்கத்தில் போனீங்கன்னா என்ன ஆகும்? சில நாய்ஸ் டிவியோட ஸ்பீக்கர் ப்ரொடியூஸ் பண்ணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அது மாதிரி சவுண்டு வருதுன்னு என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சுருக்கோமா? யோசிச்சதே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய செல்ஃபோனில் வர சில ஃப்ரீக்வன்சியை அந்த டிவியோட ஸ்பீக்கர் ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணும்போது தான் டிவியோட ஸ்பீக்கர் குறன்னு சத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ கேபிள்ஸும் அதே மாதிரி தான். தேவையில்லாத நாய்ஸை நிறையா அது ரிசீவ் பண்ணிகிட்டே போகும். ரிசீவ் பண்ணும்போது உங்களுடைய அவுட்புட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடான குவாலிட்டியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல குட் குவாலிட்டி கேபிள்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்போவுமே நல்லது. நல்ல சவுண்டை உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஆனால் பேட் சவுண்டிங் கேபிள்ஸ் பேட் சவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணி தரும். கேபிள்ஸ் வாங்கும்போது இனினாச்சும் நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் நிதானித்து கொஞ்சம் அதிகம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நல்ல கேபிள்ஸாக வாங்கிக்கலாம். இல்லைன்னா பின்ன வச்சுக்கிட்டு நீங்கள் நல்ல ஒயர் வாங்கிட்டு சால்டர் பண்ணிடலாம். இந்த 2 தான் நீங்கள் பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட் உங்களுக்கு ரீச் ஆகும். சரிங்களா? ஸோ வழக்கம் போல் இந்த கேபிள்ஸ்லேயும் பல டைப்ஸ் இருக்குது. இப்போது நான் 2 வகையாக இதை பிரித்து சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன 2 வகைனா, ஒன்று பேலன்ஸ்டு கேபிள்ஸ், இன்னொன்று அன்பேலன்ஸ்டு கேபிள்ஸ். ஸோ 2 வகையாக இந்த கேபிள்ஸை நம்ம பிரிக்கலாம். இந்த 2 வகை தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடியோஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுறோம், எல்லா சர்ச்சஸ்லையும் யூஸ் பண்ணுறோம், எல்லா பப்ளிக் கேதரிங்லையும் யூஸ் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் இந்த டைப் ஆஃப் கேபிள்ஸ் தான் நீங்கள் அதிகம் பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த கேபிள்ஸை 2ஆக பிரிச்சிட்டோன்னு சொல்லிட்டேன். திரும்ப சொல்கிறேன், ஒன்று பேலன்ஸ் கேபிள்ஸு, இன்னொன்று அன்பேலன்ஸ் கேபிள்ஸ். ஸோ பேலன்ஸ்டு கேபிள்ஸ்னால் என்ன, அன்பேலன்ஸ் கேபிள்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அன்பேலன்ஸ்டு கேபிள்னால் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம படிக்க போகிறோம். இதை பார்த்தா உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். சரியா? இப்போது அன்பேலன்ஸ்டு கேபிளை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஒயர் போகும். அந்த ஒயரை சுற்றி ஒரு ஷீல்ட் ஆஃப் ஒயர் போகும். சரியா? அந்த ஒரு ஒயரில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஒயருக்கு பேர் லைன் ஒயர். இந்த லைன் ஒயர் தான் என்ன பண்ணுன்னா சவுண்டை கேரி பண்ணிட்டு போகும். அதை சுற்றி வர அந்த ஷீல்டு எர்த்து கொடுக்கறதுக்கான ஷீல்டு, இல்லைன்னா அது நியூட்ரல் ஒயர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒயர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கேபிளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். நடுவில் போகிற அந்த கேபிள் லைன் கேபிள், அதுதான் சவுண்டை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. சரியா? இப்போ இந்த கேபிள் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப போயிட்டே இருக்கும்போது தேவையில்லாத நாய்ஸ் எல்லாம் இது கேதர் பண்ணும். என்னென்ன நாய்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கேபிள்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல்ஸுனால சில எலக்ட்ரோஸ்டாட்டிக் நாய்ஸஸ்லாம் இந்த கேபிள் தனக்குள்ளே உறிஞ்சிக்கும்.
ஸோ அதுக்குள்ளே உரியும் போது என்ன ஆகும்னா அவுட்புட்டில் வந்து அதை வெளிக்காட்டும் போது உங்களுக்கு நாய்ஸ் வரும், கண்டினியூஸான ஒரு ஹம்மு வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி கேபிள்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அன்பேலன்ஸ்டு கேபிள் வந்து எவ்வளோ ஷார்ட்டாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டால் நல்லதுன்னு சொல்கிறது. அதாவது இப்போது நான் இங்கே இருக்கேன், எனக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கேபிளை எடுத்து இந்த ஸ்பீக்கருக்கு கொடுக்க போகிறேன். சரியா? இப்போது நம்ம சர்ச்சஸில் இந்த சினாரியோ நினச்சி பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மீட்டர் கேபிளை கொடுக்க மாட்டோம், ஒரு 15 மீட்டர் கேபிளை எடுத்து அந்த கேபிளை சுற்றி இங்கே அப்படியே பாம்பு மாதிரி ஃபுல்லாக சுற்றி இன்னொரு எண்டை கொண்டு போய் என்ன பண்ணுவோன்னா இந்த ஸ்பீக்கரில் கொடுப்போம். கரெக்டு தானே? இப்படி தான் நடக்குது. இப்போது என்ன தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டிவைஸில் கனெக்ட் பண்ணினாலுமே அந்த ஸ்பீக்கரோட ஒரிஜினல் லென்த்து 15 மீட்டர். அந்த 15 மீட்டரும் இந்த சவுண்டு ட்ராவல் பண்ணி அந்த லைன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி தான் இந்த ஸ்பீக்கருக்கு போக போகுது. சரிதானே? அப்படி போகும்போது அவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் நாய்ஸையும் கொண்டு போய் எங்கள் விடும். அதனால ஷார்ட்டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா த பெஸ்ட்டு, இல்லைனா அன்பேலன்ஸ் கேபிள் யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அன்பேலன்ஸ் கேபிள் எப்போவுமே ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு. என்னென்னலாம் அன்பேலன்ஸ் கேபிள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ அன்பேலன்ஸ் கேபிள் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஆர்சி கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஆர்சி கேபிள்ஸ், இந்த கேபிள் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு கேபிள். இது உள்ளே பார்த்தீங்கன்னா 2 வயர் தான் போகும். ஒரு வயர் லைன் வயர், இன்னொரு வயர் அதை ஷீல்டாக ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த நியூட்ரல் வயர். 2 வயர் தான் போகும். அதிகமாக லென்த்து இல்லாத பட்சத்தில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப லென்த்தியாக இருக்கும்போது இது என்ன பண்ணுன்னா நிறைய நாய்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கும். சரியா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த கேபிளுக்கு பேர் ஆர்சி கேபிள்ஸ். அடுத்து ஒரு கேபிள் இருக்குது. இந்த கேபிளும் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த கேபிள், இந்த கேபிளுக்கு நிறையா பேர் இருக்குது. லீடு கேபிள்னு சொல்லுவோம், லைன் கேபிள்னு சொல்லுவோம், இன்ஸ்ட்ருமெண்ட் கேபிள்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலுமே இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிஎஸ் கேபிள். இதுக்கு பேர் டிஎஸ் கேபிள். டிஎஸ் எதுக்கு ஸ்டாண்ட் பண்ணுதுன்னா இதுக்கு பேர் டிப், இதுக்கு பேர் ஸ்லீவ். டிஎஸ், டிப் அண்ட் ஸ்லீவ் கேபிள். இந்த கேபிள் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 கேபிள் போகும். ஒரு கேபிள் லைனுக்கு எடுத்துகிட்டு போகும், இன்னொரு கேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா ஷீல்டு இருக்கும், அது வந்து நியூட்ரல் கேபிள் நம்ம சொல்லுவோம். ஸோ டிஎஸ் பார்த்துட்டோம். இது 2 தான் மோஸ்ட்லி எல்லா என்வாயர்மெண்ட்டிலும் நம்ம யூஸ் பண்ணுற அன்பேலன்ஸ்ட் கேபிள்ஸ். சரிங்களா? இப்போது பேலன்ஸ்ட் கேபிள் வரும். பேலன்ஸ்டு கேபிள் பேர்லேயே இருக்குது, இது ஒரு பேலன்ஸான அவுட்புட்டை கொடுக்கும். சரியா? என்ன பேலன்ஸான அவுட்புட் கொடுக்கும்? ஏன் இதை வந்து நம்ம ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் கேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள 3 கேபிள்ஸ் இருக்கும். 3 வயர்ஸ் போகும். ஒரு வயர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக லைன் இன்புட் எடுத்துகிட்டு போகும். இன்னொரு வயர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் வயரோட டூப்ளிகேட்டு, ஆனால் ஃபேஸ் ரிவர்ட் ஆகியிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இதில் லைன் போகுது, இன்னொரு இதில் ஃபேஸ் ரிவர்ட்டான லைன் போகும். சரியா? 3வது எப்பவும் போல் ஷீல்டு, அந்த ஷீல்டு வந்து நியூட்ரல் வயர். ரைட்டா? திரும்ப சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை கண்டுபிடிச்சி பார்த்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா லைன் எடுத்துகிட்டு போகிற வயர். 2வது வயர் பார்த்தீங்கன்னா இந்த லைன் எடுத்துகிட்டு போகிற வயரோட அதே எக்ஸாக்ட் சேம் காப்பி தான், ஆனால் ஃபேஸ் ரிவர்ட் ஆகிருக்கும். ஃபேஸ் ரிவர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஃபேஸ் ரிவர்ட் ஆச்சுன்னா இங்கே கிரெஸ்ட் இருக்கும்போது அங்கே ட்ரஃப்பு, அங்கே ட்ரஃப் இருக்கும்போது இங்கே கிரெஸ்ட், அதுதான் ஃபேஸ் ரிவர்ட் ஆகிருக்குது. 3வது கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு கேபிள், இது வந்து நியூட்ரல் கேபிள். சரியா? இப்போ இந்த கேபிளில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ நான் பேசுகிறதோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வர சவுண்டோ இப்போது பேலன்ஸ் கேபிள்குள்ளே போகுது. இன்புட்டில் வந்து என்ன ஆகுனா 2ஆக பிரியுது. ஒன்று லைன் எடுத்துகிட்டு போகுது, இன்னொரு லைன் வந்து ஃபேஸை ரிவர்ட் பண்ணினா ஒரு லைனை எடுத்துகிட்டு போகுது. சரியா? இப்போ போகிற வழியிலெல்லாம் இது என்ன பண்ணுதுன்னா சில எலக்ட்ரோஸ்டாட்டிக் நாய்ஸை கேப்சர் பண்ணுது, சில தேவையில்லாத ஃப்ரீக்வன்சி எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து வரதெல்லாம் கேப்சர் பண்ணுது, எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிகிட்டே போகும். இதை கேப்சர் பண்ணுறது எல்லாமே 2 வயர்லேயுமே இருக்கும். அதாவது லைன் வயர்லேயும் இருக்கும், ஃபேஸ் ரிவர்ட் ஆகிருக்கிற அந்த லைன் வயர்லேயுமே இருக்கும். இது எல்லாம் போய் எங்கே முடியும்னா அவுட்புட்டோட கேபிளில் போய் முடியும். பார்த்தீங்களா? அந்த அவுட்புட் பின் வரும்போது இந்த சொன்ன 2வது கேபிள் என்ன ஆகும்னா தன்னுடைய ஃபேஸை திரும்ப ரிவர்ட் பண்ணும். ஸோ ஃபேஸை திரும்ப ரிவர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா
இதில் இருக்கிற நாய்ஸு, இதில் இருக்க ஹம்மு, இதில் இருக்கிற தேவையில்லாத எலக்ட்ரோஸ்டாட்டிக் நாய்ஸ் ஃப்ரீக்வன்சி எல்லாமே இது ரிவர்ட் ஆகும்போது கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனோன்னே என்ன ஆகும்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு சவுண்டை அவுட்புட்டில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த பேலன்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி வர அவுட்புட் வந்து அதோட குவாலிட்டி வந்து அன்பேலன்ஸ்ட் யூஸ் பண்ணுறதை விட ரொம்ப நல்லா கேட்கும். அதனால் பேலன்ஸ் கேபிள் தான் எப்போவுமே ஒரு நல்ல கேபிள். பேலன்ஸ் கேபிள் யூஸ் பண்ணுறது தான் நம்ம எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பேலன்ஸ் கேபிள்னால் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேலன்ஸ் கேபிளோட பெரிய சூப்பரான எக்ஸாம்பிள்னா XLR கேபிள்ஸ். XLR கேபிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம மைக்ரோஃபோனோட இன்புட்டில் நம்ம சொருகுவோம் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு XLR கேபிள். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இந்த XLR கேபிளோட இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடியோ இன்டர்ஃபேஸில் போய் முடியும். அதுவும் ஒரு XLR கேபிள். ஸோ என்ன நான் மீன் பண்ணுறேன்னா, இதிலிருந்து போகிற சவுண்டு பேலன்ஸ்டு ஆடியோ போகுது, அங்கேயும் பேலன்ஸ்டு ஆடியோ ரீச் ஆகுது. சரியா? ஸோ இதுதான் ஒரு XLR கேபிள். இந்த XLR கேபிள் உள்ளே பாருங்கள் 3 இருக்கா? இந்த 3ம் நான் சொன்ன அந்த 3 பின்னை டினோட் பண்ணுது. ஒரு பின்னு லைனு, ஒரு பின்னு ஃபேஸ் ரிவர்ட் ஆன லைனு, இன்னொரு பின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு. இது இருக்குது. இது வந்து XLR மேல் அண்ட் ஃபீமேல் கேபிள்ஸ். இதுதான் நம்ம மைக்ரோஃபோனில் யூஸ் பண்ணுறது. மைக்ரோஃபோன் ஒன்று மைக்ரோஃபோனில் அவுட்புட்டுக்கு இன்புட்டுக்கு வச்சுக்கிறது. சரிங்களா? இன்னொன்று பாருங்கள், இந்த கேபிள் டிப்பு, ரிங்கு, ஸ்லீவ். டிப், ரிங், ஸ்லீவ், அதாவது TRS கேபிள். ஃபஸ்ட்டு நம்ம அன்பேலன்ஸில் பார்த்த கேபிள் பேர் TS கேபிள். அதில் எந்த வகையான ரிங்கு கிடையாது. இதில் ரிங்கு இருக்குது. TRS, டிப்பு, ரிங்கு, ஸ்லீவ். இதுவும் ஒரு பேலன்ஸ்டு கேபிள். ஸோ இந்த கேபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான அவுட்புட் உங்களுக்கு கேட்கும். சரியா? இப்போது நான் ஒரு விஷயத்தை அண்டர்வென்ட் பண்ணேன் ஒரு 2 weeks பேக். என்ன பண்ணேன்னா, என்னோட 2 மானிட்டர் ஸ்பீக்கரில் ஒரு ஸ்பீக்கருக்கு நான் பேலன்ஸ் கேபிளையும் ஒரு ஸ்பீக்கருக்கு நான் அன்பேலன்ஸ் கேபிளையும் கொடுத்துறேன். தெரியாமல் கொடுத்து பார்க்க, ஏன்னா அந்த கேபிள் தான் என்கிட்ட இருந்துச்சு. அந்த கேபிள் தான் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதை கொடுத்து பார்த்தம்போது தான் எனக்கு தெரிஞ்சது, பேலன்ஸ்டு கேபிள் கொடுத்துருக்கிற அந்த மானிட்டர் ஸ்பீக்கர் வந்து அதிகமாக சவுண்ட் பண்ணுது. அன்பேலன்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிற அன்பேலன்ஸ் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் கம்மியாக சவுண்ட் பண்ணுது. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியுது பேலன்ஸ்டு கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறதோட எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்கள் என்வாயர்மெண்ட்டுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பேலன்ஸ் கேபிள்ஸே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது இதோட சேர்த்து சில ஆக்சசரிஸ் பற்றி நம்ம பேசணும். ரொம்ப நிறைய ஆக்சசரிஸ் கிடையாது, ஒரு 2-3 ஆக்சசரிஸ் மட்டும் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்டுடியோவுக்கு. நான் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன், அதனால் சொல்கிறேன். நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு நல்ல கீபோர்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 88 கீஸ் இருக்கிற மாதிரி ஒரு மிடி கீபோர்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் எம்ஆடியோ 88 ES கீ ஸ்டேஷன் அப்படிங்கிற கீபோர்டு வச்சுருக்கேன். அந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியானோ எனக்கு கொடுக்குது வாசிக்கும் போது. ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து செமி வெயிட்டட் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் பியானோ கீஸ் கிடையாது, செமி வெயிட்டட் கீஸ். அந்த வெயிட்டட் கீஸ் நீங்கள் வச்சு வாசிக்கும் போது அதோட ஃபீலே வந்து நம்மளுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. அதை வாசிட்டு இந்த மாதிரி 770, 970, PSR இந்த சீரீஸ்லாம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது கீபோர்டு வாசிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு கீபோர்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா 88 கீஸ் உள்ள மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபீச்சர்ஸ் கூட நீங்கள் அவ்வளோவா செலவு பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, சில கீபோர்டில் பார்த்தீங்கன்னா குட்டியாக மிடி ட்ரம்ஸ் இருக்கும், ஒரு 8 ட்ரம் இருக்கும், நிறைய ஃபேடர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதை விட எனக்கு என்னமோ இந்த கீபோர்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா சில VST இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் வாசிக்க போகும்போது மெயினாக கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு VST இருக்குது, ரொம்ப நல்ல VST. அது வந்து ஒரு சாம்பிளர் கூட. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் வாசிக்கும் போது அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 88 கீஸையுமே கீ ஸ்விட்சஸ் சில இடத்துலையும், சில இடத்துல கார்ட்ஸும், சில இடத்துல ஃப்ரேசஸும் சொல்லிட்டு அந்த 88ஐயும் அவங்க பிரித்து கொடுப்பாங்க. அந்த லைப்ரரிஸ்லாம் அப்படி தான் இருக்கும்.
ஒரு 88 கீபோர்டு உள்ள கீபோர்டு என்ன ஆகுதுன்னா இதோட நல்லா இன்டெகிரேட் ஆகுது. ரேதர் நீங்கள் ஒரு 3 ஆக்டேவ் மட்டும் வச்சுருக்க கீபோர்டு வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆக்டேவ் ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது பட்டன்ஸ் வச்சு. அதுக்கு இந்த ஃபுல் லென்த் கீபோர்டு வந்து இது மிடி கீபோர்டு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு மிடி கீபோர்டு வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ரம்மராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ட்ரம்மிங் பேட் மாதிரி சின்னதாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு மிடி இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அது நீங்கள் வாங்கிக்கலாம். நொவேஷனில் லான்ச் பேடு விட்டுருக்காங்க, ப்ரிசோனஸில் ஆட்டம் விட்டுருக்காங்க, இன்னும் நிறைய அக்காயில் எம்பிசி இருக்குது, வேர்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு மிடி பேடு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆக்டா பேட், உங்களுடைய பேட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அடிக்கிற பேடு, இதை கூட நீங்கள் மிடியா சாம்பிள்ஸ் டேட்டா வந்து சென்ட் பண்ணணும். அப்படி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூஎஸ்பி ஹப் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ என்னோடய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 போர்ட்டு மட்டும் தான் இருக்குது, யூஎஸ்பி போர்ட்டு. நான் ஒரு போர்ட்டில் கீபோர்டு ஜாயின் பண்ணியிருப்பேன், இல்லை மவுஸ் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஒரு போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் இருக்கும், இன்னொரு போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிடி இருக்கும். வேறு எங்கேயுமே இப்போ எனக்கு போர்ட் இருக்காது. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி சிச்சுவேஷனில் எனக்கு யூஎஸ்பி போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு யூஎஸ்பி போர்ட் சின்ன ஒரு 4 போர்ட் உள்ள யூஎஸ்பி போர்ட்டு கூட நல்லாயிருக்கும், யூஎஸ்பி ஹப்பு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் யூஎஸ்பி ஹப் யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய ஆடியோ இன்டர்ஃபேஸை யூஎஸ்பி ஹப்பில் கொடுக்கக்கூடாது. அது ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய பிசிக்கோ லேப்டாப்புக்கு தான் இருக்கணும். சரிங்களா? திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய ஆடியோ இன்டர்ஃபேஸோட யூஎஸ்பி கேபிளை உங்களுடைய யூஎஸ்பி ஹப்பில் கொடுக்காதீங்க. சரியா? ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ். நல்ல எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னா, உங்களோட டேட்டாலாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆனாலும் இந்த பேக்கப் டேட்டா எடுத்து வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சரியான பேக்கப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் நிறைய டேட்டாஸை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேட்டா ரெக்கவரி சென்டரில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 10 மடங்குக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குகிற ப்ரைஸை விட சார்ஜ் பண்ணுவாங்க டேட்டா ரெக்கவரிக்கு. அப்படி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்லையும் நான் பார்த்த வரைக்கும் போர்ட்டபுள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ஸ் சீக்கிரமாக ஃபால்ட் ஆகும். அதனால் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை உள்ள மாதிரி ஒரு ஹார்ட் டிரைவ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எஸ்எஸ்டி நல்ல ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு இப்போ எஸ்எஸ்டி வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுடைய பிசி வந்து M.2 ஹார்ட் டிஸ்கை சப்போர்ட் பண்ணுதுன்னா தயவுசெய்து M.2 போட்டுக்கோங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சசரிஸ் இருக்குது. இன்னொரு ஆக்சசரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆக்சசரிஸ் ஹெட்ஃபோன் ஆம்ப்ளிஃபையர். ஹெட்ஃபோன் ஆம்ப்ளிஃபையர்னால் என்ன? இப்போது நேற்றுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஆடியோ இன்டர்ஃபேஸை பற்றி நிறைய சாப்டர்ஸ் படித்தோம். அந்த ஆடியோ இன்டர்ஃபேஸில் ஒரு 3 டைப் வேறு பார்த்தோம். அந்த 3 டைப்லையும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஜாக் கொடுத்துருந்தாங்க, அதில் ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் கேட்டுக்குவீங்க. சரிதானே? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்கிறேன், அந்த சினாரியோ இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போது நான் ஒரு மிக்ஸ் இன்ஜினியர், நான் வந்து என்னோடய கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துருக்கேன். சரியா? இப்போ உள்ளே பாட்டு பாடுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க, நான் ஒரு கொயர் டேக் எடுக்க போகிறேன். அந்த கொயர் டேக் எடுக்கிற 4 பேர்த்துக்கும் நான் 4 ஹெட்ஃபோன் சப்ளை பண்ணி ஆகணும். எனக்கும் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் தேவைப்படும். அவங்க என்ன பாடுறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு எனக்கும், நான் வாசிக்கிறத வச்சு அவங்க பாட்டு பாடுறதுக்கு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெட்ஃபோன் தேவைப்படுது. ஆனால் என்னோடய ஆடியோ இன்டர்ஃபேஸில் ஒரே ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் என்ன பண்ண முடியும்னா, அந்த ஹெட்ஃபோன் ஜாக்லேருந்து வர அவுட்புட்டை நான் ஆம்ப்ளிஃபை பண்ணி 5ஆக பிரிச்சுக்க முடியும். ஏன்னா ஒரு ஜாக்லேருந்து வர அவுட்புட்டை நான் 2ஆ 3ஆ பிரித்தேன், ஸ்ப்ளிட் பண்ணினேன்னா வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக ஆகிட்டே வரும். இதை நான் ஆம்ப்ளிஃபை பண்ணணும். ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு இடையில ஒரு ஹெட்ஃபோன் ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படுது. அந்த ஹெட்ஃபோன் ஆம்ப்ளிஃபையர் ஆடியோ இன்டர்ஃபேஸ்லேருந்து இன்புட்டை எடுத்துக்கிட்டு அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி 4ஆ 5ஆ பிரித்து கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் கேட்கும். உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆக்சசரிஸ் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சால் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நல்லா மியூசிக் பண்ணுங்கள், ஆண்டவருக்காக எழுந்து ஓடுவோம். தேங்க்யூ.